ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு ஹெர்பல் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஹெர்பல் ஆஸ் வெல் அஸ் மெடிசினல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூசஸ்லாம் இதுக்கு இருக்குது. ஸோ இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் மறிக்குழந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க. நாட்டு மறிக்குழந்து இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நாட்டு மறிக்குழந்துக்கும் நார்மல் மறிக்குழந்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஷியேஷன் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சரே ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதோட கலர் பாருங்கள் அண்ட் இதோட கலர் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு இதோட லீஃப் நல்ல ஒரு குச்சியாக இருக்குது. இது நல்லாவே லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நாட்டு மறிக்குழந்து, ஒரிஜினல் மறிக்குழந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மறிக்குழந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இதெல்லாம் தவணம்னு கூட சொல்கிறீங்க. பட் இங்கே சைட்லலாம் மறிக்குழந்துன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய மெடிசினல் பர்பஸுக்காக நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் நடவு பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சில ஏரியாவில் இதை விவசாயமே தனியாக பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்குள்ளே கிடச்சிரும். 30, 40, 50 அது டிஃப்ரெண்ட் ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு அந்த ப்ரைஸு டிஃபர் ஆகும். ஸோ இது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும். இது ஒரு பெரினியல் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பக்கம் இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதோட ரூட்லேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபார்மேஷன் ஆகி உங்களுக்கு செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டுமே அதே மாதிரி தான். ஸோ அண்ட் இதை நீங்கள் அப்பப்போ ப்ரூன் பண்ணி விடணும். பூக்கள் வர விடக்கூடாது. ஸ்டெம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிரும். இது என்கிட்ட ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருக்கிறதுனால என்னால் இந்த மாதிரி தான் காமிக்க முடிஞ்சிச்சு. இதில் பூக்கள் வைக்கும். நீங்கள் அந்த பூக்களை வர விடாமல் அந்த பூக்களை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னாவே சூப்பராக ஹெல்த்தியாக அடுத்தடுத்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் வச்சு வளர்ந்துகிட்டே இருக்கும். பூக்கள் வச்சு நீங்கள் பார்க்கல, அந்த பூக்கள் முதிர்ந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து சீட் ப்ரொடியூஸ் ஆகிடும். சீட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பிளான்ட்டு டோட்டலாகவே டை ஆகிடும். அதுதான் மெடிசினல் பிளான்ட்ஸில் இருக்க ஒரு ட்ராபேக். இப்போ ரோஸ் பிளான்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ஃப்ளவர் வருது. அந்த ஃப்ளவர் காஞ்சிடுச்சுனா கூட அது அப்படியே இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லேட்டாக பார்த்து கட் பண்ணிக்கிட்டா அந்த செடி அடுத்தடுத்து துளிர் வச்சு வளரும். பட் இந்த மெடிசினல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பூக்கள் வைக்கக்கூடாது. பூக்கள் வச்சிருச்சுன்னா அதோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜென்ரேஷனில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், போதும், நம்மளோட ஆயுள் காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இறக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்களை வைக்க விடாதீங்க. வைக்கிறத பார்த்துட்டிங்கன்னா உடனே ப்ரூன் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 8 இன்ச்சு தொட்டி அதுவே போதும். அதுக்கு மேலே அவ்வளோ பெருசு தேவைப்படாது. இல்லை ரொம்ப பெரிய செடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 12 இன்ச்சு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் எடுத்து ரொம்ப பெரிய தொட்டிலாம் வைக்க வேண்டாம். நிலத்தில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் 7, 8. நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவை கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் இதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், தனியாக பார்த்துக்கணும், கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். டே ஒன்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றுங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் காலையில் தண்ணி ஊற்றிட்டு ஈவினிங் போய் பாருங்கள். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு மண் அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கம்பல்சரி விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டன் சாயில் செம்மண் இருந்தாவே போதும், வேறு எதுவுமே தேவைப்படாது. இது கூட நீங்கள் கலந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தொழு உரங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மண்ணை கிளறி விட்டு தொழு உரங்கள் கொடுத்துக்கோங்க. களையெல்லாம் பறித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதோட ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்ப சூப்பராக எளிமையாக பார்த்துக்கலாம். இதில் அவ்வளோ சீக்கிரம் எந்த பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்லாம் அவ்வளோ எதுவுமே வராது, ரொம்ப அட்டாக் பண்ணாது. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த அளவுக்கு குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மொபைல் சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக காமிக்கிறீங்க, எனக்கு அனுப்பும் போது சின்னதாக அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் நாங்கள் எல்லாமே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய செடிகள் மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு நாங்கள் இதில் இப்போ எப்படி இருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப 30 ரூபா செடியெல்லாம் நான் ஒரு 10 பிரான்ச்சஸோட நல்ல பெருசாக புஷ்ஷாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. நான் வீடியோவில் என்கிட்ட இருக்கிற பிளான்ஸை தான் நான் காமிச்சு வீடியோ போடுறேன். சேம் அதே பிளான்ஸை தான் நான் உங்களுக்கு பார்சலும் போடுறேன். நீங்களாக ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நீங்களாக நான் இவ்வளோ பெருசு எதிர்பார்த்தேன், அவ்வளோ பெருசு எதிர்பார்த்தேன்னுலாம் சொல்லாதீங்க. அந்த ப்ரைஸுக்கு என்ன வர்த்தபிளோ நாங்கள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இது நாட்டு மறிக்குழந்து, இந்த ஹைப்ரிட் மறிக்குழந்து. நீங்கள் இதை ஆல்ரெடி வச்சு வளர்த்துருக்கீங்களா? எது வச்சு வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, எது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. See you next video.